Question number 7. இதில் வந்து ஏபிசிக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏக்கு வந்து செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8 இருக்க மாதிரி போட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸோ அதனால் 1 to 7 நம்ம எடுத்துக்கிறோம். பி வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா, ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் எடுக்கிறோம். ஸோ லெஸ் தென் 8 இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2, 3, 5, 7. அப்புறம் சிக்கு வந்து செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் நம்பராகவும் ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும், பட் லெஸ் தென் 8 இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சி வந்து 2 அப்படிங்கிறது எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இதில் எல்ஹெச்எஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது. ஓகேவா, ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏக்கும் பிக்கும் இருக்கக்கூடிய காமன் நம்பர்ஸ். ஓகேவா, அதை எடுத்து எழுதிக்கிறோம். 2, 3, 5, 7 வந்திருக்க அந்த ஆன்சரோட சி வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. தட்ஸ் ஆல். இதுதான் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏ கிராஸ் சி எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் சிங்கும் போது ஏ அண்டு சி இதை கிராஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஒரு ஆன்சர் வருது. அடுத்து வந்து பி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணி வைக்கிறோம். செட் ஆஃப் நம்பர்ஸ் வந்திருக்கு. இந்த 2 நம்பர்ஸ்க்கும் ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் காமனாக இருக்கக்கூடிய செட்ஸ் மட்டும், அதுதான் இன்டர்செக்ஷன் எடுத்து எழுதியிருக்கிறோம். செகண்ட், ஸோ ஃபஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். அதே போல் அடுத்த செகண்ட் சால்வ் பண்ணணும். செகண்ட் பார்த்திங்கன்னா ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸில் வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி. ஸோ இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும். ஸோ பி மைனஸ் சி அப்படிங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா பிக்கும் சிக்கும் கம்பைன் பண்ணி நம்ம பார்த்து அதுலேருந்து பிக்கும் சிக்கும் மட்டும் அது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்து நம்ம எழுதிடுறோம். ஓகேவா, ரிப்பீட்டட்லாம் எப்போதுமே வரக்கூடாது. அதே போல் ஏ கிராஸ் பி மைனஸ் சி அப்படிங்கும்போது அந்த ஏ கொடுத்துருக்க நம்பர்ஸையும் இப்போ பி மைனஸ் சி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வச்சு கிராஸ் பண்ணுறோம். ஸோ கிராஸ் பண்ணும்போது செட் ஆஃப் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஏல இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேரியபிளும் ஃபஸ்ட் நம்பரும் பி மைனஸ் சியில் கண்டுபிடிச்சிருக்க 3, 5, 7 இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பரும், அதே போல் ஏல இருக்க ஃபஸ்ட் நம்பரும் அடுத்த செகண்ட் நம்பர், அதே போல் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு செட்டு எழுதிச்சிட்டோம். ஸோ நம்ம அடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஓகேவா, ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்க தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ ஏவும் பியும். ஓகேவா, ஸோ அடுத்தது ஏ கிராஸ் சியும் சேம் வைஸ் அதேமாரி கண்டுபிடிக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி, இது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க செட் ஆஃப் இருக்கு இல்லையா, இந்த செட் ஆஃப் செட்ஸ்லேருந்து நம்ம வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஸோ இதை கம்பேர் பண்ணி நம்ம எழுதும் போது டிஃப்ரென்ஸ் மட்டும் எழுதும் போது நமக்கு டோட்டலாக நமக்கு வர ஒரு ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்திருக்கு. இதுவும் ஃபஸ்ட் நம்பரும் கரெக்டாக இருக்கா பாருங்கள், ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ், ஹென்ஸ் வெரிஃபைட். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் வந்து எப்போவுமே ஈஸியாக தான் இருக்கும் 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சக்கூடிய சம்ஸ் தான் திரும்ப போட போகிறோம். கிராஸ் அண்டு டிஃப்ரென்ஸ், இன்டர்செக்ஷன், யூனியன், இதெல்லாம் தெரிஞ்சிட்டாலே நம்ம வந்து ஃபர்தராக வந்து எல்லாமே ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்படியே நான் போட்டேன். ஸோ இனி அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடெல்லாம் இருக்கக்கூடியதுலாம் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சம்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் 2-3 ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் போதுங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ.